என்னால் சிரிப்பை தாங்கவே முடியல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ குட் நாட் கண்ட்ரோல் மை லாஃப். ஐ குட் நாட் கண்ட்ரோல் மை லாஃப் ஆர் ஐ குடன்ட் கண்ட்ரோல் மை லாஃப். ஐ குடன்ட் கண்ட்ரோல் மை லாஃப். ஓகேவா? வேறு யாரையாவது கேட்கிறீர்களா, வேறு யாரையாச்சும் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஆர் யூ ஆஸ்கிங் சம்ஒன் எல்ஸ்? ஆர் யூ ஆஸ்கிங் சம்ஒன் எல்ஸ்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னை குறைச்சி எடை போடாத. என்னை குறைச்சி எடை போடாத அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ. எஸ்டிமேட்னா மதிப்பிடுறதுன்னு அர்த்தம். அண்டர் எஸ்டிமேட் அப்படின்னா குறைச்சி மதிப்பிடுறது, குறைச்சி எடை போடுறது, அது மாதிரி மீனிங். ஓகேவா? ஸோ என்னை குறைச்சி எடை போடாத, என்னை குறைச்சி மதிப்பிடாத. ஓகேவா? டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்றைக்கி உனக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுகிற, இன்றைக்கி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலான்னா வாட்ஸ் ராங் வித் யூ டுடே? வாட்ஸ் ராங் வித் யூ டுடே? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ என்னை எதுவும் கேட்காதே. இப்போ என்ன எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங் ஃபார் நவ். டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங் ஃபார் நவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு வேறு வேலை இல்லையா? உனக்கு வேறு எதுவும் வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் யூ ஹாவ் எனி அதர் ஒர்க்? டோன்ட் யூ ஹாவ் எனி அதர் ஒர்க். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சரியான நேரத்தில் நான் அங்கு இருக்க வேண்டும். கரெக்டான டைமுக்கு அங்கே இருக்கணும் நாளைக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ ஷுட் பி தேர் ஆன் டைம். ஐ ஷுட் பி தேர் ஆன் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது. எனக்கு காலை வலிக்குது, இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ காண்ட் வாக் எனிமோர். ஐ காண்ட் வாக் எனிமோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கரண்ட்டு பில்லு கட்ட கடைசி தேதி என்ன? கரண்ட்டு பில்லு கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலான்னா வாட் இஸ் த லாஸ்ட் டேட் டு பே எலக்ட்ரிசிட்டி பில்? வாட் இஸ் த லாஸ்ட் டேட் டு பே எலக்ட்ரிசிட்டி பில்? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கதவை பூட்ட மறந்து விடாதே. கதவை பூட்ட மறந்துடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஃபர்கெட் டு லாக் த டோர். டோன்ட் ஃபர்கெட் டு லாக் த டோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இதை பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ இதை பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ நெவர் தாட் யூ வுட் டூ திஸ். ஐ நெவர் தாட் யூ வுட் டூ திஸ். நீ இதை பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஓகேவா? எப்பயாவது நான் சொல்கிறத கேட்டிருக்கியா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? எப்பயாச்சும் நான் சொல்கிறத கேட்டிருக்கியா நீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஹாவ் யூ எவர் லிசன் டு மீ? ஹாவ் யூ எவர் லிசன் டு மீ? செடிக்கு தண்ணி ஊற்றினியா? செடிக்கு தண்ணி ஊற்றிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதை எப்படி கேட்கலான்னா டிட் யூ வாட்டர் தி பிளான்ட்ஸ்? டிட் யூ வாட்டர் த பிளான்ட்ஸ்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மழை பெய்தால் என்ன செய்வாய்? மழை பெஞ்சால் என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். வாட் வில் யூ டூ இஃப் இட் ரெயின்ஸ்? வாட் வில் யூ டூ இஃப் இட் ரெயின்ஸ்? மழை பெஞ்சால் என்ன பண்ணுவ? வாட் வில் யூ டூ இஃப் இட் ரெயின்ஸ்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், போயிட்டு கால் பண்ணு. அங்கே போயிட்டு கால் பண்ணு. ஓகேவா? ஸோ அங்கே போயிட்டு கால் பண்ணு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். கால் மீ ஒன்ஸ் யூ ரீச் தேர். கால் மீ ஒன்ஸ் யூ ரீச் தேர். அங்கே போயிட்டு கால் பண்ணு. எனக்கு தெரியாமல் எந்த முடிவும் எடுக்காத. எனக்கு தெரியாமல் எந்த முடிவுமே எடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். டோன்ட் டேக் எனி டெசிஷன் வித்தவுட் மை நாலேஜ். டோன்ட் டேக் எனி டெசிஷன் வித்தவுட் மை நாலேஜ். எல்லோரும் என்னை கஷ்டப்படுத்துகிறார்கள். எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உன்னிடம் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். நான் உன்னிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். I have told you many times. I have told you many times. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் சமைச்சிட்ருக்காளா? அவள் சமைத்து கொண்டு இருக்கிறாளா? அவள் சமைச்சிட்ருக்காளா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். இஸ் ஷி குக்கிங்? இஸ் ஷி குக்கிங்? ஓகேவா? அவள் சமைப்பாளா மாட்டாளா? எனக்கு பசிக்குது, அவள் சமைப்பாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா வில் ஷி குக் ஆர் நாட்? வில் ஷி குக் ஆர் நாட்? அவள் சமைப்பாளா இல்லை மாட்டாளா? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு பிடித்தது எதுவாக இருந்தாலும் நான் செய்வேன். எனக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஐ வில் டூ வாட் எவர் ஐ லைக். ஐ வில் டூ வாட் எவர் ஐ லைக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு இப்போ பசிக்கலை. எனக்கு இப்போ பசிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ எம் நாட் ஹங்க்ரி நவ்.
ஐ எம் நாட் ஹங்க்ரி நவ். ஐ எம் நாட் ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு பசிக்கலை. நவ்னா இப்போ. ஸோ ஐ எம் நாட் ஹங்க்ரி நவ். எனக்கு இப்போ பசிக்கலை. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் ஏதோ கேட்க வந்தேன் ஆனால் மறந்து விட்டேன். நான் என்னமோ கேட்க வந்தேன் ஆனால் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஐ கேம் டு ஆஸ்க் சம்திங் பட் ஐ ஃபர்காட். ஐ கேம் டு ஆஸ்க் சம்திங் பட் ஐ ஃபர்காட். இப்போ இல்லைனா எப்போ. இப்போ இல்லைனா எப்போ. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். இஃப் நாட் நவ் தென் வென். இஃப் நாட் நவ் தென் வென். இதுவோ இப்போ இல்லைனா எப்பயுமே இல்லை. ஸோ இப்போ இல்லைனா எப்பயுமே இல்லை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். இஃப் நாட் நவ் தென் நெவர். இஃப் நாட் நவ் தென் நெவர். உன் வாயை மூடு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஷட் யுவர் மவுத். சிம்பிள். ஷட் அப்படின்னா மூடுன்னு அர்த்தம். யுவர் மவுத் அப்படின்னா உன் வாயை. ஸோ ஷட் யுவர் மவுத், உன் வாயை மூடு. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், டிவி சத்தத்தை குறை. டிவி சவுண்டாக இருக்குது, சவுண்டை கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டேர்ன் டவுன் த டிவி சவுண்ட். டேர்ன் டவுன் த டிவி சவுண்ட். இதே சத்தம் சவுண்டு வை அப்படின்னா டேர்ன் அப் த டிவி சவுண்ட். டேர்ன் அப் த டிவி சவுண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் இங்கே இருந்தேன்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது. நான் இங்கே இருந்தேன்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஹவு டிட் தே நோ தட் ஐ வாஸ் ஹியர். ஹவு டிட் தே நோ தட் ஐ வாஸ் ஹியர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற. நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஒய் ஆர் யூ டூயிங் ஆல் திஸ். ஒய் ஆர் யூ டூயிங் ஆல் திஸ். ஒய். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், தலகாணி இல்லாமல் தூங்க முடியாது. என்னால் தலைவாணி இல்லாமல் எனக்கு தூங்க முடியாது, தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ கான்ட் ஸ்லீப் வித்தவுட் அ பில்லோ. ஐ கான்ட் ஸ்லீப் வித்தவுட் எ பில்லோ. இதுவே பில்லோ இல்லாமல் நான் தூங்க மாட்டேன், தலைவாணி இல்லாமல் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னா ஐ டோன்ட் ஸ்லீப் வித்தவுட் எ பில்லோ. ஐ டோன்ட் ஸ்லீப் வித்தவுட் எ பில்லோ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என் ஃபோன் நம்பரை யார் கொடுத்தது. என் ஃபோன் நம்பரை உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா who gave you my mobile number. who gave you my mobile number. who gave you அப்படின்னா உனக்கு யார் கொடுத்தது. என் ஃபோன் நம்பரை ஏன் அவன்கிட்ட கொடுத்த. என் ஃபோன் நம்பரை ஏன் அவன்கிட்ட கொடுத்த. நான் கொடுக்காதன்னு சொன்னல, ஏன் கொடுத்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா why did you give my number to him. why did you give my number to him. why did you give ஏன் கொடுத்த. my number ஏன் நம்பரை. why did you give my number யார்கிட்ட அவன்கிட்ட. ஸோ to him. why did you give my number to him. ஓகேவா? என் ஃபோன் நம்பரை ஏன் அவன்கிட்ட கொடுத்த. எனக்கு பொய் சொல்ல வேண்டும் என்ற தேவை இல்லை. எனக்கு பொய் சொல்லணும்னு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.